عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا أقسم بما تبصرون وما لا تبصرون إنه لقول رسول كريم. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை இழுத்து நடப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஆச்சரியகரமான நிகழ்வுகள் பல உண்டு. அதிலே ஒன்றுதான் மிஅராஜுடைய பயணம், இன்னுலக பயணம். அவர்களுடைய ஒவ்வொரு காரியமுமே ஆச்சரியமானது, ஒவ்வொரு நிலைப்பாடுமே ஆச்சரியமானது. அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தினுடைய பாதையிலே தாங்கள் கொண்டு வந்த நபித்துவத்தை உலகத்திற்கு எட்டி வைக்கக்கூடிய அந்த பாதையில் அனுபவித்த சிரமங்களும் கஷ்டங்களும் ஏராளம். அதே சமயத்திலே அல்லாஹு தஆலா அதன் மூலமாக ஏற்பட்ட கஷ்டங்களை அவர்கள் சகித்துக் கொண்டதன் காரணமாக, அதன் விளைவாக, அதன் பொருட்டாக அல்லாஹு தஆலா அவர்களை மிக உயர்ந்த அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்து அல்லாஹ் மேன்மைப்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தார்கள். ஷஅபை அபீ தாலிபிலே 3 ஆண்டு காலம் ஊர் விளக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். யாரும் பேச மாட்டார்கள், சாப்பாடு தரமாட்டார்கள், தண்ணீர் தரமாட்டார்கள், எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். அதே சமயத்திலே ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி உதவி செய்தார்கள். அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய கஷ்டங்களை, தொல்லைகளை அவர்களால் இயன்ற அளவுக்கு அதை தடுத்து நிறுத்தினார்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஹஜ்ரத் அபூ தாலிப் அவரும் இறந்து போய்விட்டார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். 2 பேருடைய வஃபாத்துக்கு பிறகு பல வகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஷ்டங்கள், தொல்லைகள். ஏனென்றால் இப்பொழுது முக்கியமான 2 நபர்கள் வஃபாத் ஆகி இருக்கிறார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நடந்த தாக்குதலுக்கு அரணாக நின்றவர் அபூ தாலிப். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏராளமான தொல்லைகளை கொடுத்தார்கள். கழுத்தின் மீது குடலை தூக்கி வைத்தார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை அழுது கொண்டே சுத்தம் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஃபஇன்னல்லாஹ மானிஉன் அபாக்கி, மகளே நீ அழ வேண்டாம், அல்லாஹ் தஆலா அவருடைய தந்தையை கண்டிப்பாக பாதுகாப்பான் என்று. ஆனால் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழலில் மக்காவுடைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வெளியே சென்று தங்களுடைய இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு தயாரானார்கள். மக்கா எப்படி முக்கியமான நகரமாக இருந்ததோ அதே போன்று அதற்கு பக்கத்தில் இருந்த தாயிஃப் நகரமும் ஒரு முக்கியமான நகரம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லவ்லா நுஸில அலைஹில் குர்ஆன் லவ்லா நுஸில ஹாதில் குர்ஆன் அலா ருஜுலின் மினல் கர்யத்தைனி அதீம் என்று அல்லாஹ் சொல்லுவார். காஃபிர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குர்ஆன் இவருக்குத்தான் இறங்க வேண்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அற்பமான நபராக பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர் தந்தை இல்லாத ஒரு நபர், ஒரு ஆதரவற்ற ஒரு நபர்.
சாதாரண நிலையில் உள்ள ஒரு நபர், இவருக்குத்தான் குர்ஆன் இறங்க வேண்டுமா? லவ்லா நுஸில ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் அலா ரஜுலின் மினல் கரியத்தைனி அதீம். இரண்டு முக்கியமான நகரங்களில் ஒரு நபருக்கு இறக்கி வைக்கப்பட்டிருக்க கூடாதான்னு கேட்டார். இரண்டு முக்கியமான நகரம் என்ன? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், ஒன்று மக்கத்துல் முக்கர்ரமா, இன்னொன்று தாயிஃப் நகரம். இரண்டு நகரமும் அந்த காலத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வியாபார கேந்திரம் மிக்க நகரமாக இருந்த நகரங்கள். அந்த இரண்டு நகரங்களில் ஒன்று மக்கத்துல் முக்கர்ரமா, அங்கே உள்ள மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். தங்களுடைய உரிமை விடப்பட்ட அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உடன் அழைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். தாயிஃபுடைய நிகழ்ச்சி மிகவும் மோசமான முறையிலே, மிகவும் கோரமான முறையிலே முடிவுற்ற சம்பவத்தை நாம் அறிவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபினுடைய பல தலைவர் தருணத்திலே இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்ற தகவலை எடுத்து முன்வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஏளனமான பதிலை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு உண்மை தவிர வேறு யாரும் கிடைக்கவில்லையா? நடந்தே சென்றார்கள் தாயிஃப் வரை. இன்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், மக்காவிலிருந்து தாயிஃபுக்கு பெரும்பாலும் செல்லாமல் வருவதில்லை, ஒரு மலைப்பாங்கான ஒரு பூமி. அப்படிப்பட்ட ஒரு நிலை நடந்தே சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிரமப்பட்டு சென்றார்கள். ஆனாலும் கூட அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. தலைவர்கள் எல்லாம் வித்தியாசமான பதிலை சொன்னார்கள். தங்களுடைய அகம்பாவத்திலே, தங்களுடைய பெருமையின் உச்சக்கட்டத்திலே இருந்து கொண்டு நபியை ஒரு ஏளனமாக பார்த்தார்கள். உங்களைத்தான் நபியாக அனுப்ப வேண்டுமா? அல்லாஹ்வுக்கு வேறு யாரும் கிடைக்கவில்லையா என்பது போன்ற வாசகங்கள், மிக மோசமான, மிக கேவலமான வாசகங்களை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டினார்கள், ஏசினார்கள். அது மட்டும் செய்யவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நகரத்திலே பல பேரிடத்தில் எடுத்து சொன்னார்கள், எப்படியாவது இங்கே இஸ்லாம் தலை தோங்கட்டுமே என்று. ஆனாலும் யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஒரு நபர் கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செய்து சிரமப்பட்டு வந்தார்கள், யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், உதாசீனப்படுத்தினார். அவர்களை தகாத வார்த்தைகளை கொண்டு ஏசினார்கள். மட்டுமல்ல, சிறுவர்களை ஏவி வைத்து இரண்டு பக்கமும் கற்களை எரிய வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிங்காலின் மீது கற்கள் விழுந்து ரத்தம் தோய்ந்ததாக ஆனது அவர்களுடைய பாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே பாதுகாப்புக்காக இருந்தார்கள். அவர்கள் பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய தலையில கல்லு விழுந்து ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய தலையும் காயமாகி போனது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு வழியின்றி தாயிஃபை விட்டு வெளியேறுகிறார்கள். ரத்தம் தோய்ந்த உடலோடு ஏற்று பேச்சுக்களை கேட்டு எதிர்பார்க்காத, கற்பனையும் செய்திட முடியாத ஒரு இக்கட்டான ஒரு நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அனுப்பி வைத்தார், ஜிப்ரீலை அனுப்பி வைத்தார், மலைக்கான மலக்கை அனுப்பி வைத்தார். சொல்லுங்கள், உத்தரவிடுங்கள், நாங்கள் இந்த ரெண்டு மலைக்கு மத்தியிலே வைத்து இந்த ஊரையே நாசமாக்கி விடுகிறோம். ஒரு நேரம் இப்படி இருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாவத்து கொடுத்தார்கள், இரவு பகலாக தாவத்து கொடுத்தார்கள், பல 100 வருடங்களாக மக்களை அழைத்தார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்திலே துஆ செஞ்சாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. யா அல்லாஹ், ஒருத்தரை கூட விட்டு வைக்காதன்னு சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா, ஒருத்தரையும் விட்டு வைக்காதே. இன்னக இன் ததர்ஹும், நீ அவர்களை விட்டு வைத்தால் யுதில்லு இபாதக, உன்னுடைய அடியார்களை மென்மேலும் அதிகரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பெற்றெடுப்பதும் பாவிகளைத்தான் பெற்றெடுப்பார்கள். இல்லா பாஜிரன் கஃபார், நிராகரிக்கக்கூடிய பாவிகளைத்தான் இந்த மக்கள் பெற்றெடுப்பார்கள். ஒருத்தரையும் இந்த பூமியில விட்டு வைக்காதே, அத்துணை பேரையும் அழித்து விடு என்று பத்துவா செய்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய கதிரிலே அப்படி இருந்தது, அல்லாஹ் அவர்களை அழித்தார். இது ஒரு சரித்திரம். ஆனால் அதே சமயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் வந்தார்கள். மலக்கு சொன்னார்கள், மலையினுடைய மலக்கு, 2 ஊரையும், இந்த ஊரை 2 மலைகளுக்கு மத்தியிலே வைத்து அழித்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அழித்து விடு என்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அல்லாஹ் அவர்களிடத்திலே அனுமதி கேட்கும் பொழுது அப்படி செய்ய வேண்டாம். பல் அர்ஜு அய்யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தா, நான் ஆதரவு வைக்கிறேன், இவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து அல்லாஹ் இப்படிப்பட்ட நபர்களை வெளியாக்குவான். அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவார்கள், அல்லாஹ்வை இணை வைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் உருவாக்குவான்
என்பதற்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவர்களை அழிக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷிர்க்கை வெறுக்க வேண்டுமே தவிர முஷ்ரிக்கை வெறுக்கக்கூடாது. குஃப்ரை வெறுக்க வேண்டுமே தவிர காஃபிரை வெறுக்கக்கூடாது. பாவத்தை வெறுக்க வேண்டுமே தவிர பாவியை வெறுக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்த அருமையான நடைமுறை. முஷ்ரிக்கு இணை வைக்கக்கூடியவர்களை வெறுக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் நாளைக்கு தௌபா செய்யலாம். ஷிர்க்கை வெறுக்க வேண்டும். இணை வைப்பு ஆகுமாகாது, இறை நிராகரிப்பு ஆகுமாகாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய மக்களை வெறுக்க வேண்டிய தேவையில்லை. மது குடிப்பவனை வெறுக்கக்கூடாது, மதுவை வெறுக்க வேண்டும். அவன் நாளைக்கு தௌபா செய்து திரும்பி வரலாம். மதுவா செய்யக்கூடிய மனோநிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தரவே இல்லை. நாளை திரும்பி வரலாம் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பல் அர்ஜு அல்லாஹ் நான் ஆதரவு வைக்கிறேன், இந்த இவர்களுடன் மூலமாக ஒரு சந்ததியை அல்லாஹ் உருவாக்குவான், அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவார்கள். சரித்திரம் இன்னைக்கு சான்றாக இருக்கிறது. நமக்கு தெரியும் தாயிஃபிலே எப்படி முஸ்லிம்கள் இருக்கிறார்களா இல்லை. அன்றிலிருந்து இன்று வரையிலும் இஸ்லாத்தில் ஊறி போனவர்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த கபீராவை சார்ந்த முஹம்மது பின் காசிம் அஸ்-ஸகஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவில் வந்து ஆட்சி செய்தார்கள். அவர்கள் தாயிஃபிலே பிறந்தவர்கள். இந்தியா வரையிலும் இஸ்லாம் வந்து சேர்ந்தது முஹம்மது பின் காசிம் மூலமாக. தாயிஃபிலே பிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை விட்டு வைத்தார்கள். அவ்வளவு கஷ்டத்துக்கு இடையிலும் கூட சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள். இந்த உம்மத்திற்கு படித்து கொடுத்த பாடம். கஷ்டங்கள் பல விதத்திலும் வரலாம். நமக்கு குடும்ப ரீதியாக வரும், பிள்ளைகள் ரீதியாக வரலாம், சமூக ரீதியாக வரலாம், பொருளாதார ரீதியாக வரலாம். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக தீனி ரீதியாகவும் கஷ்டங்கள் வரலாம். ஃபித்னா ஏற்படலாம். ஈமானை பாதுகாப்பதிலே ஃபித்னா ஏற்படலாம். பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். இஸ்லாத்தை பாதுகாப்பதிலே கஷ்டங்கள் ஏற்படலாம். இஸ்லாத்தையும் ஈமானையும் மற்றவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதைகள் கரடு முரடாக இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்திலெல்லாம் அந்த தாவத்துடைய பாதையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். அவர்களை அழிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். வெளியே வந்தார்கள் தாயிஃபை விட்டு. அவ்வளவு பெரிய மனவேதனையோடு கஷ்டத்தோடு, எவ்வளவு பெரிய வேதனை சொல்வதற்கு சாதாரணமாக தெரிகிறோம். பல தடவை சொல்லியும் இருப்போம், பல தடவை கேட்டும் இருப்போம். ஆனால் அது அவ்வளவு சாதாரண வேதனை அல்ல. ஒரு தடவை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு, உஹதுடைய யுத்தமெல்லாம் முடிந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் அத்தா அலைக யௌமன் கான அஷத்த மின் யௌமி உஹத், உஹதுடைய நாளை விட கஷ்டமான ஒரு நாளை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. உஹதுடைய நாளில எவ்வளவு பெரிய கஷ்டம். முஸ்லிம்கள் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்களும் ஷஹீதாக்கப்பட்டது. அவர்களின் மீதும் அம்பு பாய்ந்தது. நபி அவர்கள் நவுதுபில்லாஹ் வஃபாத்தாகி விட்டதாகவும் வதந்திகள் பரவியது. அப்படிப்பட்ட ஒரு அல்லோல கல்லோலப்பட்ட நிலை யுத்த களத்திலே இருந்தது. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அதை விடவும் கஷ்டமான நாளை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம், சந்தித்திருக்கிறேன். தாயிஃபுடைய நாளை சொல்லி காட்டினார்கள். உஹதுடைய நாளை விடவும் மிக கொடூரமான நாள் தாயிஃபுடைய நாள். தாயிஃபிலே நான் சந்தித்த கஷ்டங்கள், கொடூரங்கள். அதே சமயத்திலே உஹதிலே நான் உடல் ரீதியாக கஷ்டப்பட்டேன் என்றால், தாயிஃபிலே உடல் ரீதியாக மட்டுமல்ல, மனோ ரீதியாகவும் கஷ்டப்பட்டேன். உஹதிலே என்னை சுற்றி பெரும் கூட்டம் இருந்தது. என்னுடைய மனம் உறுதியாக இருந்தது. ஆனால் தாயிஃபிலே எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய அடிமையை தவிர உடன் யாருமே கிடையாது. என்னுடைய மனோ ரீதியாக ஏற்பட்ட கஷ்டம் அதை விடவும் கொடூரமானது, கொடுமையானது. சொல்லி காட்டுகிற அளவுக்கு வேதனைப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுடைய சமயத்தில் திரும்பி வரும் பொழுது அல்லாஹ்விடத்தில் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்று அல்லாஹ்விடத்திலே ஷிகாயத் செய்யல, முறையிடல. நான் உன்னுடைய தீனை கொண்டு வந்ததற்காக வேண்டி இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு ஆளாகிவிட்டேனே என்று சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமயத்திலே செய்த துஆ என்று நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நேரமும் தேவையான துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ இதுதான். அல்லாஹும்ம அஷ்கு இலைக்க துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ் وهواني على الناس يا ارحم الراحمين انت رب المستضعفين وانت ربي. அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள், யா அல்லாஹ், அஷ்கு இலைக்க ضعف قوتي, என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன்.
என்னுடைய பலகீனம். இது நீ கொடுத்த தண்டனை அல்ல. நான் திட்டமிடலை ஒழுங்காக செய்யவில்லை. என்னுடைய திட்டமிடல் பலகீனமாகிவிட்டது. நான் ஒரு முறையாக திட்டமிட்டு வந்திருந்தால் இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் அனுபவித்திருக்க மாட்டேன். என்னுடைய திட்டமிடல் பலகீனம், என்னுடைய உடல் பலகீனம். மக்களிடத்திலே ஏளனமாக நான் பார்க்கப்படுகிறேன். ஒரு அற்பமானவனாக அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். மக்கள் என்னை சர்வசாதாரணமாக பார்க்கிறார்கள். மக்கள் என்னை ஒரு அற்பமான நபராக பார்க்கிறார்கள், ஏளனமான நபராக பார்க்கிறார்கள். இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரப்பே அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளனுக்கு எல்லாம் கருணையாளன். இவ்வளவு பெரிய சோதனைகள் வந்த பிறகும் கூட தங்களை பலகீனப்படுத்தி காட்டினார்கள். உன்னுடைய பலகீனம் அல்ல, உன்னுடைய தவறல்ல, உன் மூலமாக நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லவில்லை, என் மூலமாக அனுபவிக்கிறேன். அந்த அர்ஹமுர் ராஹிமீன், கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் நீதான் மாபெரும் கருணையாளன். அதோடு சொன்னார்கள், அந்த ரப்புல் முஸ்தல்ஆஃபீன், பலகீனப்படுத்தவர்களுடைய ரப்பு நீதான். நான் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறேன். பலகீனப்படுத்தவர்களுக்கான ரப்பு நீராக இருக்கிறாய். அந்த ரப்பி, நீதான் என்னுடைய ரப்பு. நீ யாரிடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? யாரிடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? இலா மன் தக்கில் நீ யாரிடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாய்? இலா பஈதின் யதஜஹமுனி அவ் இலா அதுபின் மல்லக்தஹு அம்ரி, என்னை ஒரு அந்நிய விரோதி இடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாயா? அவன் என்னிடத்திலே கடுகடுப்பாக நடந்து கொள்வான், என்னை விரட்டி அடிப்பான். அப்படிப்பட்ட நபரிடத்துல என்னை ஒப்படைக்கப் போகிறாயா? அல்லது எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்காவுடைய விரோதிகளிடத்தில் என்னை ஒப்படைக்கப் போகிறாயா? மல்லக்தஹு அம்ரி, என்னுடைய எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு நீ ஒப்படைத்து விட்டு என்னை அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று நீ விடப் போகிறாயா? எல்லம் ரப்பே, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய கோபம் மட்டும் எனக்கு இல்லை என்றால், என் மீது உன்னுடைய கோபம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். என்னுடைய விரோதியிடத்தில் ஒப்படைத்தாலும் பரவாயில்லை, அதை கூட நான் குறையாக கருத மாட்டேன். உன்னுடைய கோபம் மட்டும் இல்லாமல் இருக்க வேண்டும். நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும். இக்கட்டான ஒரு நிலையில் செய்கிற துவாவை பாருங்கள். அல்லாவை குறை சொல்லல. அல்லா, இன்னைக்கு 4 தொழுதுட்டு என் பக்கத்தில் இருக்கிறான், தொழாம இருக்கிறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் ஒவ்வொரு நேரமும் வந்து தொழுதுட்டு போறேன், நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? அல்லாஹ்விடத்துல சொல்லும் போதே அப்படி முறை இருக்கும். நான் இவ்வளவு நல்லா நடக்கிறேன், எனக்கு தான் எல்லா கஷ்டமும் வரும். நல்லா நடக்கிறத சொல்லி கஷ்டத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ரப்பனத்துல சொல்லும் பொழுது நம்முடைய பலகீனத்தை சொல்லணும். நல்லா தான் நடக்கணும், அதுவே விஷயம். மோசமாக நடக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்களே, அது அவர்களுக்கு விட்டு பிடிக்கிறான் அல்லாஹ். அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. நான் நடப்பது சரியாக நடக்கணும். மோசமாக நடக்கிறவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட வேண்டிய தேவையில்லை. அல்லாவுக்கு அவன்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டான். அது சிறுக்குரிய வார்த்தை, அல்லா பாதுகாக்க. அல்லாவை மறந்த வார்த்தை, அல்லாவை மறுக்கும்படியான வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கஷ்டத்திலும் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், உன்னுடைய கோபம் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். இருந்தாலும் உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய கருணை எனக்கு விசாலமானது. கஷ்டப்படலாம், ஆனாலும் உன்னுடைய இரக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்க்கிறேன். ஆயிஷை செய்த அந்த துவா இருக்குது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் வழிகாட்டு. நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல, எல்லா சமயத்திலும். இந்த தாயிப்புடைய நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா மிஅராஜுடைய நிகழ்ச்சியை கொடுத்தார். இவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு பிறகு, மனவேதனையாக ஆகக்கூடிய ஒரு நிலைக்கு பிறகு அல்லாஹ் இவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போனார். இதுவும் ஒரு பயணம். தாயிப் இது மண்ணுலக பயணம் என்றால் மிஅராஜ் விண்ணுலக பயணம். இந்த பயணத்திலே கஷ்டத்தை அனுபவித்தார்கள் என்றால் விண்ணுலக பயணத்திலே எல்லா விதமான நியாமத்துகளையும் அனுபவித்தார்கள். இந்த உலகம் கண்டிராத ஒரு ஆச்சரியம். எத்தனையோ ஆச்சரியங்கள் உண்டு. சமீபத்தில் கூட சவுதியில ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு. அவருக்கு வயசு 142. 2 நாளைக்கு முன்னாடி 142 வயசுல மௌத்தாயிருக்காரு. பேரப்பிள்ளைங்க கணக்கெடுத்தீங்கன்னா 134 பேர். 40க்கும் அதிகமான ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறார். 142 வஃபாத்தான மனுஷன் 110வது வயசுல கடைசியா ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறார். மனைவி எல்லாம் இறந்து போயிருப்பார்கள், பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிருப்பார்கள். 110வது வயசுல கல்யாணம் முடிச்சது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு ஒரு பிள்ளையும் பெற்றெடுத்திருக்கிறார். 110வது வயசு.
கேட்கறதுக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். அல்லாஹ் சில பேருக்கு அப்படிப்பட்ட ஆயுளையும் அப்படிப்பட்ட சக்தியையும் கொடுக்கிறார். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பெரிய ஆச்சரியமாக இன்னைக்கு பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியமாக பேசப்படுகிறது. ஆச்சரியங்கள் நிறைய இருக்கலாம், நடக்குது உலகத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த மிஅராஜுடைய ஆச்சரியம் இருக்கிறதே, இது மாதிரி எந்த நபிமார்களுக்கும் கூட கொடுக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய ஆச்சரியமான சம்பவம். 7 வானங்களை கடந்து சென்று சூரியன் எவ்வளவு தூரத்தில் இருக்குது, 150 மில்லியன் கிலோமீட்டர்ல தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். இன்னைக்கு விண்வெளி பயணம் பல தடவை தோல்வி அடைந்து போய்விடுகிறது. எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறது. நாம் வானத்தை பார்க்கக்கூடிய சில நட்சத்திரங்கள் அது இப்பொழுது நாம் பார்ப்பதல்ல, பல 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த வெளிச்சம் வர ஆரம்பித்து இன்னைக்கு தான் நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு நீண்ட உலகம் இந்த உலகம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சென்றிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவிலே. இது என்ன ஆச்சரியம் இல்லையா? ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இதை அல்லாஹ் பல பேருக்கு ஃபித்னாவாக ஆக்கினான். அதுல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கள் என்றால் அது உண்மை. நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் வஹ்யை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், வானத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை ஏற்று இருக்கிறோம் என்றால் மிஅராஜுடைய நிகழ்ச்சியும் நாங்கள் நம்புகிறோம். அவர்களுக்கு பட்ட பெயரே அபூபக்கர் சித்தீக். சித்தீக் என்ற பட்ட பெயரே மிஅராஜை உண்மைப்படுத்தியனால் கிடைத்த பட்ட பெயர். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே இந்த மிஅராஜுடைய நிகழ்ச்சியை நாம் வருடம் நிறைவு கூறுவது இருக்கிறதே, அதை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய எந்த செய்தியும் பொய்யானதும் அல்ல, பலகீனமானதும் அல்ல. வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் துடை தெரிந்து விட்டு நம்முடைய இஸ்லாத்தினுடைய பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினானோ, மரியாதைப்படுத்தினானோ, ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நன்மைகளாக ஆக்கியல்வானாக. எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி எத்தனை கஷ்டங்களை சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அத்தனை கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்துள்வானாக. நல்லதொரு வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கியல்வானாக. மிஅராஜின் மூலமாக படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.